15/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய எனக்குள் அழியாத பாகம் பொருந்தியுள்ளது என்ற இதே சிந்தனையை அதிகாலையிலிருந்து செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. காலையில எழுந்துச்சு 4 மணிக்கு அமிர்த வேலை டைம்ல நான் ஆத்மா சின்னதா இருக்கேன், இந்த பெரிய சரீரத்தை நான் தான் இயக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைங்க. எனக்குள்ளார அழியாத பாட்டு பொருந்திருக்குன்ட்டு நினைங்கன்றாரு. கேள்வி: சிவபாபாவிற்கு எந்த ஒரு பயிற்சி உள்ளது? எந்த ஒரு பயிற்சி இல்லை. பதில்: ஆத்மாவை ஞான ரத்னங்களால் அலங்கரிக்கும் பிராக்டிஸ் சிவபாபாவுக்கு இருக்குது. மற்றபடி சரீரத்தை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் அவருக்கு இல்லை. அதாவது ஆத்மாவை ஞானத்தினால அலங்கரிக்கிறாரு. ஆனால் இந்த உடம்ப நம்ம தான் பவுடர் போடுறோம், ட்ரெஸ் போடுறோம், அந்த எல்லாமே நம்ம அலங்கரிக்கணும் இல்லையா? அது மாதிரி பாபாவுக்கு அந்த மாதிரி அலங்கரிக்கிற ப்ராக்டிஸ்லாம் இல்லை. ஏன்னா அவருக்கு உடம்பே இல்லை. ஏனெனில் எனக்கு ஒரு சரீரமே இல்லை என்று பாபா சொல்றார். நான் இவருடைய சரீரத்தை வாடகைக்கு எடுக்கிறேன் தான். இருந்தாலும் இந்த சரீரத்தின் அலங்காரம் இந்த ஆத்மா, பிரம்மா பாபாவுடைய ஆத்மா சுயம் அவரே செய்து கொள்கிறார். நான் செய்வதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. நானும் சதா அசிரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். பாடல்: உலகம் மாறினாலும் நாம் மாற மாட்டோம் பாடல் உள்ளது. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீங்க. யார் கேட்டாங்க? ஆத்மா இந்த சரீரத்தின் காதுகள் மூலமாக இப்ப கேட்டதுன்றாரு. இந்த பாட்டை கேட்கறது, பேசுறது எல்லாமே ஆத்மா தான். அந்த காது கண்ணு மூலமா பார்க்குது, காது மூலமா கேட்குதுன்றார். ஆத்மா எவ்வளவு சிறிதாக உள்ளது என்பது குழந்தைகளுக்கு தெரிய வந்துள்ளது. அந்த ஆத்மா இந்த சரீரத்தில் இல்லை என்றால் சரீரம் எதற்குமே பயனில்லாமல் போய்விடும்ன்றாரு. ஆத்மா இந்த சரீரத்துல இல்லைன்னா இந்த சரீரம் வேஸ்ட், அதை எடுத்துட்டு போய் எடுத்துருவாங்க, பயனே இல்லாம போயிடும். எவ்வளவு சரி ஆத்மாவின் ஆதாரத்துல தான் எவ்வளோ பெரிய சரீரம் இயங்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ரதத்தில் வீட்டிற்கும் ஆத்மா என்பது என்ன பொருள் என்ற உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்றாரு. எல்லாருமே அவங்க உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆத்மா அவங்களோட ஆதாரத்துலதான் அந்த உடம்பு இயங்குது அப்படின்றது அவங்க தெரியாது. ரதத்துல வீட்டு இருக்கிறோம் அந்த ரதி ஆத்மான்றது யாரும் தெரியாம இருக்கிறாங்க. அகாலமூர்த்தி அழியாத ஆத்மாவின் பீடம் இதுவாகுன்றாரு. அழியாத ஆத்மா, அழிவற்றதான் ஆத்மா, அது இந்த உடல்ல உட்கார்ந்துருக்குன்றார். குழந்தைகளுக்கும் இந்த ஞானம் இப்ப கிடைக்கிறது. எவ்வளவு ரமணீகரமான ஆச்சரியமளிக்கும் ரகசியங்களுடன் கூடியதாக இருக்குதுன்றாரு. இப்பேற்பட்ட ஏதாவது ரகசியங்களுடன் கூடிய விஷயம் கூறப்படும் பொழுது சிந்தனை நமக்கு எழுதுன்றாரு. குழந்தைகளாக உங்களுக்கு கூட இதே சிந்தனை ஓடுது. இவ்வளவு சிறிய ஆத்மா இவ்வளவு பெரிய சரீரத்துல இருக்குது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் கூட பொருந்தி இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. சரீரமும் அழிஞ்சிருது, மற்றது ஆத்மா மட்டும்தான் இருக்குது. இது மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. அதிகாலை எழுந்து இந்த சிந்தனை செய்யணும். ஆத்மா எவ்வளவு சிறியதாகும், அதற்கு அழியாத பாகம் கிடைச்சிருக்குதுன்ட்டு என்ற நினைவு குழந்தைகளுக்கு இப்ப வந்துருச்சுன்றாரு. நான் ஆத்மா எவ்வளவு அதிசயமானவன் ஆவேன், இந்த புதிய ஞானம் ஆகுன்றாரு. பாருங்க, இவ்வளவு நாள் நம்ம உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த ஆத்மா நான் எவ்வளவு அதிசயமானவன், நான் அழிவற்றவன், எனக்குள்ளார எவ்வளவு பார்ட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. இதை மாதிரிலாம் நம்ம சிந்தனை கடலை கடையணும். இந்த ஞானம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. தந்தை தான் இதெல்லாம் சொல்றாரு. கடவுளே அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அவரே இந்த ஞானத்தை நம்ம கொடுக்குறாரு. அதை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. நாம் எவ்வளவு சிறிய ஆத்மா ஆகும், எப்படி பாகம் ஏற்று நடிக்கிறோம். சரீரம் 5 தத்துவங்களால் தான் அமைகிறது. இந்த உடம்பு ஒரு பொம்மை மாதிரி. அது இந்த 5 தத்துவங்களாலான உடம்பு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி. இதை வச்சுதான் அந்த உடலே உருவாயிருக்கு. அம்மா வயிற்றுல இருக்கும்போது அந்த சாப்பாடு, பூமியில விளையிற சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த மண்ணாலான அந்த உடல் தான் இது. ஒரு 5 தத்துவங்களான உடல். அதுல ஆத்மா நாம சைத்தன்யமான ஆத்மா பிரவேசம் செஞ்சு இதுல நடிக்கிறோம். அப்புறம் இதை விடும்போது அந்த உடல் மண்ணோட மண்ணா போயிடுது. சிவபாபாவின் ஆத்மா எப்படி வருகிறார் மற்றும் போகிறார் என்பது பாபாவுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எப்பொழுதுமே இவருக்குள்ளதான் இருக்கிறாருலாம் கிடையாது. பிரம்மா பாபாவுக்கு தெரியாது சிவபாபா ஆத்மா எப்ப வராரு போறாருன்ட்டு. எப்பவுமே எல்லாம் இருக்க மாட்டார். எனவே இதே சிந்தனை இப்ப செய்யணும். குழந்தைகளாக உங்களுக்கு தந்தை எப்பேற்பட்ட ஞானம் அளிக்கிறார் என்றால் இது ஒருபோதும் யாருக்குமே கிடைக்கவே முடியாத ஞானம் இதுன்றார். உண்மையில இந்த ஞானம் இவருடைய ஆத்மாவில இருக்கவில்லை என்பது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிரம்மா பாபாவுக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடையாது. மற்ற சத்சங்களில் இது போன்ற விஷயங்கள் பற்றி யாருடைய சிந்தனையிலும் இருப்பதில்லை. நம்ம கூட முன்னாடி பக்தியில நிறைய சத்சங்கள் போயிருப்போம். அங்க
நீங்க ஆத்மா அழிவற்றவங்க, நீங்க தான் இந்த உடலை இயக்குனீங்க, உங்களுக்குள்ளார 84 பிறவிகள் பாட்டு இருக்கு. இதே மாதிரி ஒருத்தரும் சொன்னதில்லை. 5000 வருஷம் நாடக சக்கரம் நம்ம நடிக்கிறோம், இதுல அந்தந்த தர்மம் அந்தந்த டைம்ல வருது, இதெல்லாம் யாருமே சொன்னது கிடையாது. இது எல்லாமே புதிய ஞானம், இங்கதான் நம்ம கத்துக்கிட்டோம். அது கடவுள் சொல்லிதான் நமக்கு தெரியும். ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் சிறிதளவும் யாருக்கும் இல்லைன்றாரு. நான் ஆத்மா சரீரத்தின் மூலமாக இவருக்கு மந்திரம் கொடுக்கிறேன் என்று எந்த ஒரு சாது சன்னியாசி ஆகியோர் நினைப்பாங்களா என்ன? ஆத்மா சரீரத்தின் மூலமாக சாஸ்திரம் படிக்கிறார். ஒரே ஒரு மனிதன் கூட ஆத்மா உணர்வுடையராக இப்ப இல்லைன்றாரு. ஆத்மாவின் ஞானம் யாருக்குமே இப்ப கிடையாது. பின் தந்தையின் ஞானம் மட்டும் எப்படி இருக்க முடியும்ட்டு பாபா சொல்றார். ஆத்மாக்களாகிய நமக்கு இனிமேல் இனிமையான குழந்தைகளை என்று தந்தை கூறுகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த சரீரத்தில் இருக்கும் ஆத்மாவுக்கு பரம்பிதா பரமாத்மா இப்ப கற்பிக்கிறார் என்று எந்த ஒரு மனிதரும் புரிஞ்சிக்கல. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் இதுன்றாரு. ஆனால் பிறகும் வேலை தொழில் ஆகியவற்றை சென்று விடும்போது மறந்துடுறாங்க. முதலிலோ தந்தை ஆத்மா பற்றிய ஞானத்தை தான் நம்ம கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் பாடமே ஆத்மா தான். இந்த ஞானம் எந்த ஒரு மனிதனிடம் இப்ப கிடையாது. அதாவது தன்னைத்தான் ஒரு ஆத்மானு கூட புரிதல் யாருக்குமே இல்லை. எந்த தர்மத்தினராக இருந்தாலும் அவங்க அந்த உடலை நினைச்சுக்கிறாங்க, வேற ஒரு உடலை நினைவு செய்யறாங்க. இயேசுவை நினைவு செய்யறாங்க, அந்த மாதிரி யாரையும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த உடல் கிடையாது. நான் ஒரு ஆத்மா, என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மான்னு யாருக்குமே தெரியல. உலகத்துல ஞானமே இல்லாம இருக்கிறாங்கன்றார். ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிஞ்சிருந்தாங்க என்ற பாடல் கூட இருக்குது அல்லவா, கணக்கு இருக்கிறது அல்லவான்றாரு. 5000 வருஷம் பிரிஞ்சு வந்திருக்கிறோம் நம்ம. மற்ற ஆத்மாக்களும் பிரிஞ்சு பிரிஞ்சுதான் வராங்க. ஆத்மா தான் சரீரத்தின் மூலம் இப்ப பேசுது என்பதை குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மா தான் சரீரத்தின் மூலமாக நல்லதோ கெட்டதோ எல்லா காரியமும் ஆத்மா தான் செய்யுதுன்றாரு. உடல் செய்யல, உடல் மூலமா ஆத்மா தான் செய்யுது. ஆத்மா ரதியாகி இந்த ரதத்தை ஓட்டுது. தந்தை ஆத்மாக்களை எவ்வளவு அழகாக இப்ப ஆக்குறாரு. முதல்ல ஆத்மா என்றால் என்னன்றதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாடம்ன்றாரு. அது ஞானத்தினால அலங்காரம் செய்யறாரு, ஆத்மாவை அழகாக்குறாரு. ஆத்மா இந்த சரீரம் மூலம் கேக்குது என்று அதிகாலை இதே பிராக்டிஸ் பயிற்சியை செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்யுங்கள் என்று தந்தை சொல்றார். ஆத்மாவின் தந்தை பரம்பிதா பரமாத்மா தான் ஆவார். அவரை பதீத பாவனர் ஞான கடல் என்றுதான் சொல்றாங்க. பிறகு எந்த ஒரு மனிதனையும் சுகக்கடல் சாந்தி கடல் என்று எப்படி கூற முடியும்ட்டு பாபா சொல்றாரு. யாராவது நமக்கு சுகமோ சாந்தியோ கொடுக்க முடியுமா? எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. ஒரு கடவுளால தான் முடியுது இல்லையா? அவர் தான் பதீத பாவனர், ஞான கடல், சுகக்கடல், அன்பு கடல், எல்லா கடலும் அவர் தான். அவர் லட்சுமி நாராயணருக்கு எப்போதுமே தூய்மையின் கடல் ஆவார்கள் என்று கூறுவார்களா என்னன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லை, ஒரு தந்தை தான் என்றைக்குமே தூய்மையின் கடல் ஆவார். மனிதர்களோ பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை மட்டுமே வர்ணனை செய்யறாங்க. பிராக்டிக்கலாக நடைமுறை அனுபவம் அவங்களுக்கு இல்லை. நாம் ஆத்மாக்கள் என்ற சரீரத்தின் மூலமாக தந்தைக்கு இப்ப மகிமை செய்கிறோம் என்று புரிஞ்சிருக்க மாட்டாங்கன்றாரு. அவர் நம்முடைய மிகவும் இனிமையான பாபா ஆவார். அவரே சுகமளிக்கக்கூடியவர் ஆவார். ஹே ஆத்மாக்கள், இப்போது என்னுடைய வழிப்படி நடங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது அவினாஷி ஆத்மாவுக்கு அவினாஷி அழியாத தந்தை மூலமாக அழிவற்ற வழி நமக்கு இப்ப கிடைக்குது. அந்த ஸ்ரீமத்தை கொடுக்குறாரு. அந்த வினாஷி அழியக்கூடிய சரீரதாரிகளுக்கு அழியக்கூடிய சரீரதாரிகளின் வழிதான் கிடைக்கிறது. இப்ப அழியக்கூடியவங்களுக்கு அழியக்கூடிய வழி கிடைக்குது. உலகத்தார் பாருங்க, மனுஷங்க சொன்ன வழி பாதையில போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க என்னென்ன சாப்பிட்றது எதையோ சாப்பிட்றாங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இதையும் சாப்பிட்டு என்ன பண்றாங்க, அழிவுக்கு அவங்க இடம் தேடிக்கிறாங்க. அதனால அழியக்கூடிய சரீரதாரிகள் சொல்றதெல்லாம் அவங்க அழியக்கூடிய வழியை தான் நமக்கு சொல்லுவாங்கன்றாரு. இப்ப அழிவற்ற வழி, அழியாத வழியை நமக்கு கடவுளே சொல்றார். சத்தியுகத்துல நீங்கள் இங்கிருந்து பலனை பிராப்தியை பெறுகிறீர்கள். சொர்க்கத்துல நம்ம இங்க என்ன நம்ம செய்யறோமோ முயற்சி, அதுக்கான பலன் அங்க அடையிறோம். அங்கு ஒருபோதும் தவறான வழியே கிடைப்பதே இல்லை என்றாரு. இப்போதே ஸ்ரீமத் தான் அவினாஷியாக அங்க ஆகிடுறதுன்றாரு. இங்க நம்மளுடைய அப்படியே ஆத்மால சம்ஸ்காரமாவே பதிவு பண்ணிடுறாரு. நம்ம ஸ்ரீமத்தை அப்படியே நம்ம புத்திக்குள்ளார நுழைச்சி நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு நடத்தையும் என்ன மாத்திடுறாரு, தேவதை மாதிரி இங்கே ஆக்கிறாரு. நம்ம ஒரு எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுக்க கூடாது. கை கால் இந்த கர்மேந்திரங்கள்லாம் குளிர்ச்சி ஆக்கிறாரு. அப்ப கண்ணு கெட்ட பார்வை இல்லாம குளிர்ச்சி ஆக்கிறாரு. இங்கேயே குற்றப்பார்வை இல்லாத ஒரு கண்ணாக இங்கேயே மாத்திடுறாரு. நம்மளுடைய சம்ஸ்காரத்தையே மாத்திடுறாரு. அதனால ஸ்ரீமத்து கூட அழிவற்றதா ஆயிடுது. அங்கேயும் அதே ஸ்ரீமத்து தான் எல்லாருக்கும். அந்த 2500 வருஷம் அப்படியே அதே பழக்க வழக்கம் அங்க வந்துருது. அது அரைக்கல்பம் அங்க நடக்குது. இது புதிய ஞானமாகும். இதை கிரகித்து கொள்வதற்கு எவ்வளவு புத்தி வேண்டும்ன்றார் பாபா. மேலும் செயலில் வர வேண்டும். இந்த ஞானத்தை செயல்ல கொண்டு வாங்கன்றார். இந்த காதுல கேட்டா அந்த காதுல விட்டுறாதீங்க, செயல்ல கொண்டு வாங்கன்றார். யாரெல்லாம் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்திருப்பார்களோ
அவர்களால் தான் நல்ல முறையில் இதை தாரணை செய்ய முடியும். இந்த ஞானத்தை கூட யார் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாங்களோ அவங்க ஏற்கனவே நிறைய பக்தி பண்ணவங்கள தான் இருப்பாங்க. 2500 வருஷம் பக்தி பண்ணவங்க தான் இந்த ஞானத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. ஒருவேளை நம்முடைய புத்தியில் சரியான முறையில் தாரணை ஆகலை அப்படின்னா அவசியம் ஆரம்பத்துல இருந்து நம்ம பக்தி செய்யலை என்பதை புரிஞ்சுக்கணுன்றாரு. எதுவுமே புரியலன்னா தந்தையிடம் கேளுங்கன்ட்டு தந்தை சொல்றாரு. ஏனெனில் தந்தை அவினாஷி சர்ஜன் வைத்தியர் ஆவார். அவருக்கு தான் தெரியும் எந்த ஆத்மாக்கு எந்த ஊசி போடணும் அப்படின்னு பாபாக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் தான் சர்ஜன். ஏன்னா இந்த ஆத்மா இந்த மாதிரி ஒரு சக்தி இல்லாம இருக்கு, இந்த ஆத்மாக்கு இதை நடைமுறைப்படுத்த முடியாது, எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவரு சரியான வழி சொல்வார். அதனால எதாவது புரியலன்னா அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. அவருக்கு சுப்ரீம் சோல் என்றும் கூட கூறப்படுகிறது. பாபாவை தான் சுப்ரீம் சோல் சொல்றோம். சுப்ரீம் ஆத்மா. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும்போது அவருக்கு மகிமை ஏற்படுது இல்லையா? தூய்மையான ஆத்மாக்கு மகிமை செய்யறாங்க, உலகமே மகிமை செய்யறாங்க. ஆத்மாவுக்கு மகிமை இருக்கும்போது சரீரத்திற்கு கூட மகிமை உண்டாகுது. இப்ப சன்னியாசிகள்லாம் தூய்மையா இருக்கிறாங்க, அதனால அவங்க உடம்புக்கும் மகிமை. அதனாலதான் அவங்க காலை பூஜை செய்யறாங்க. சன்னியாசிகளை மதிப்பு கொடுக்குறாங்க உலகமே. ஆத்மா தம பிரதானமாக இருக்கும் பொழுது சரீரத்திற்கு கூட மகிமை இல்லைன்ட்டு சொல்றாரு. இப்ப ஆத்மா தூய்மையா இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த உடம்பு கூட மகிமை இல்லைன்றார். இச்சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் ஆழமான புத்தி இப்ப கிடைக்கிறது. ஆத்மாவுக்கு தான் இப்ப கிடைக்கிறது. ஆத்மா எவ்வளவு இனிமையானவராக ஆக வேண்டும், அனைவருக்கும் இப்ப சுகம் அளிக்கணும். இப்ப பாபா நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடம் எடுத்து நம்ம இனிமையானவரா ஆக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் சுகம் அளிக்கணும். பாபா எவ்வளவு இனிமையாக இருக்கிறார். ஆத்மாக்களையும் இப்ப இனிமையானவராக இப்ப ஆக்குகிறார். ஆத்மா எந்த ஒரு சரியில்லாத காரியம் கூட செய்யக்கூடாது என்ற பிராக்டிஸ் பயிற்சியை இப்ப செய்யணும்ட்டு பாபா சொல்றாரு. என் மூலமாக எந்த ஒரு முறையற்ற செயலும் ஆவதில்லை என்று இப்ப செக் பண்ணணும். சிவபாபா எப்பொழுதாவது முறையற்ற செயல் செய்வாரா அப்படின்னு கேட்கிறாரு. பாபா என்னைக்காவது இந்த மாதிரி தவறு செய்வாரா? அப்ப நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லையா? பாப் சமான் ஆகணும்னா இந்த தவறை நான் செய்யக்கூடாது, ஏன்னா பாபா செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லை, அவர் வருவதே உத்தமத்திலும் உத்தமமான மங்களகரமான காரியத்தை செய்வதற்கு தான் வந்திருக்காரு இல்லையா? விஸ்வ கல்யாணக்காரி, உலக நன்மைக்கே வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் நல்லது செய்யதான் வந்திருக்காரு. நம்மளும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் அவதரிச்சுக்கணும்ட்டு நம்மளும் நினைச்சுக்கணும். அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் இல்லையா பாபா எனவே தந்தை என்ன காரியம் செய்கிறாரோ குழந்தைகள் கூட அதே போன்ற காரியம் தான் செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. யார் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவளுடைய புத்தியில் தான் இந்த ஞானம் நிலைக்கும் என்பதையும் பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். இப்போது கூட தேவதைகளுக்கு ஏராளமான பக்தர்கள் இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தங்களுடைய தலையை கொடுக்க கூட தயாராக இருக்கிறாங்களாம். இப்ப லட்சுமி நாராயணன் கோயிலுக்குலாம் போறாங்க, முருகர் கோயிலுக்கு போறாங்க. ஆனா பக்தர்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏராளமான பக்தர்கள் அவங்க காட்சி கிடைக்கலாம் தலையை கூட கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தி அவங்களுக்கு செய்யறாங்க. அதாவது நம்ம தான் நிறைய பக்தி செஞ்சோம். நிறைய பக்தி யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஞானம் புரியும்ட்டு பாபா சொல்றாரு. அவங்களுக்கு பக்தர்கள் இருப்பாங்க. அந்த பக்தர்கள் தலையை கூட கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. நிறைய பக்தி செய்பவருக்கு பின்னாடிதான் குறைவான பக்தி செய்பவர்கள் தொங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவர்களுக்கு மகிமை கூட பாடுறாங்க. அவர்களுடைய ஸ்தூலத்தில் எல்லாமே தெரிய வருகிறதுன்றாரு. இங்கு நீங்கள் மறைமுகமாக இப்ப இருக்கிறீங்க. பக்தி நமக்கு ஸ்தூலமா தெரியுது. இந்த கோயிலுக்கு போறாங்க, அந்த கோயிலுக்கு போறாங்க, சத்தம் போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாமே அது வெளியே தெரியுது. ஆனா இங்க நம்ம செய்யறது எதுவுமே வெளியே தெரியாது. நம்ம அமைதியா மெடிடேஷன் பண்றோம், பாபா நினைக்கிறோம், மனசால நினைக்கிறது கூட யாருக்குமே தெரியாது. உங்களுடைய புத்தியில் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய முழு ஞானமும் இப்ப இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார் என்பதும் குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது மீண்டும் நாம் வீட்டுக்கு போவோம். இங்கிருந்து எல்லா ஆத்மாக்களும் வராங்களோ அது நம்முடைய வீடாகும்ட்டு பாபா சொல்றாரு. அங்க சரீரமே இல்லை, பின் சப்தம் எப்படி இருக்க முடியும்? அங்க உடம்பே கிடையாது. உடம்பு இருந்தாதான் வாய் இருக்கும், வாய் இருந்தாதான் பேசுவோம், கை கால் இருந்தாதான் டான்ஸ் ஆடுவோம். அங்க எதுவுமே கிடையாது, அப்புறம் எப்படி சப்தம் இருக்கும்ன்றாரு. ஆத்மா இல்லை என்றால் சரீரம் ஜடமாகி விடுகிறது. மனிதர்களுக்கு சரீரத்தின் மீது எவ்வளவு பற்று மோகம் இருக்குது. இந்த உடல் போயிட்டு அழுறாங்க இல்லையா? ஆக்சுவலா அந்த உடல்ல இருந்து நடிச்ச ஆத்மா தான் நம்ம கூட பழகிட்டு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிட்டாங்க, உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் தான் ஆத்மா. ஆத்மா மேல இருக்கிற அன்பை வைக்காம உடம்பு மேல வச்சதுனால மனிதர்கள் அழறாங்க, மோகம் இருக்கிறதுனால அழறாங்க. ஆத்மா சரீரத்துல இருந்து வெளியேறி விட்டால் மீதம் இருக்கிறது 5 தத்துவங்கள். அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அந்த உடம்பு வேஸ்ட். அதுல ஒரு 5 தத்துவங்களான உடம்பு தான். அதன் மீது கூட எவ்வளவு அன்பு இருக்குது பாருங்க. மனைவி கணவனின் சிதை மீது ஏறுவதற்கு கூட தயாராகிறாங்க. கணவன் போயிட்டாருன்னா அந்த சிதையிலே மனைவி இறங்கிடுறாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல வழக்கம். சரீரத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்குது பாருங்க. அந்த உடல் போயிடுச்சுன்னா அழறாங்க. அந்த உடல் கூடயே தானும் போயிடலாம் நினைக்கிறாங்க. இப்போது முழு உலகத்திலிருந்து நஷ்ட மோகா
மோகத்தை வென்றவர் ஆகணும். நீங்க உடலை மட்டும் இல்ல உலகத்தையே உடணுன்றாரு என்பதை இப்ப நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. இந்த சரீரமும் அழிஞ்சிட போகுது, எனவே அதுல இருந்து மோகம் இப்ப நீங்கிடணும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சரி நம்மளோட உடலே நம்ம கூட வராது, நம்ம ஆத்மா பறந்து போக போறோம். நம்ம ஆத்மா தான், நம்ம இந்த உடல் இல்லை. இந்த உடல் இங்க கீழே விட்டுட்டு தான் போக போறோம். எனவே இதுல இருந்து கூட பற்று நீங்கிடணும். ஆனால் நிறைய மோகம் நமக்கு இருக்குது. நம்ம உடல் மேலேயும் மோகம், அவங்க மேல இவங்க மேல எல்லார் மேலேயும் பற்று இருக்கின்றார். பிராமணர்களுக்கு உணவு விட்டுறாங்க, இன்னாருடைய சிரார்த்தமாகும் என்று நினைவு செய்யறாங்க அல்லவா. யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு படைக்கிறதுக்கு பிராமணர்களை கூப்பிட்டு இந்த இதெல்லாம் செய்யறாங்க, ஜபசம்லாம் செய்யிட்டு அவங்களுக்கு உணவு விட்டுறாங்க. அதில் அந்த ஆவி வந்து சாப்பிட்டு போகும்னு நினைக்கிறாங்க. இப்போது அவர் இறந்து போனவர் உணவை உட்கொள்ள முடியுமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு. செத்து போனவங்க வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்றாரு. அவங்களுக்காக படையல் போடுறாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து படையல் போட்டுட்டு இருப்பாங்கன்றாரு. குழந்தைகளாகிய நீங்களோ எப்போதும் இந்த விஷயங்கள்லேருந்து விடுபட்டவராகிடணும். இந்த மாதிரி விஷயம்லாம் விட்டுடுங்க, பக்தியில் செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்றாரு. ஏன்னா போனவங்க எப்படி அந்த ஆவி போய் வேற உடல்ல நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. எதுக்கு அவங்களுக்காக படைக்கணும்? இதெல்லாம் தேவையில்லைன்றார். நாடகத்தில் ஒவ்வொருவரும் தங்களது பாகத்தை தான் இப்போ நடிக்கிறாங்க. இச்சமயத்தில் உங்களுக்கு ஞானம் இருக்குது. நாம் நஷ்ட மோக ஆகணும். மோகத்தை வென்ற மோகஜித் ராஜாவினுடைய கதை கூட இருக்குது அல்லவா. வேற யாரும் மோகஜித் ராஜாவாக இப்ப இருப்பதில்லை என்றாரு. இதுவோ கதைகள் நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க. அங்க அகால மரணம் ஏற்படுறதே இல்லை. சொர்க்கத்துல யாரும் வந்து ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு யாரும் சாக மாட்டாங்க. கரெக்டா 150 வருடம் வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்புறமா அந்த உடலை விட்டு தானாவே காட்சிகள் கிடைக்கும் போது அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அந்த உடலை விட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த இயற்கையான மரணம் இருக்கும், அகால மரணம் அங்க இருக்காது. எனவே கேட்க வேண்டிய விஷயம் கூட இங்க இருப்பதில்லை. இச்சமயம் உங்களை மோகத்தை வென்றவராக ஆக்குகிறார் பாபா. பற்றை வென்ற நிலையில உடல்ல மேல இருக்கிற மோகத்தை கூட வென்றவராக ஆக்கி நம்மளை கூட்டிட்டு போறார். சொர்க்கத்தில் மோகஜித் ராஜாக்கள் இருந்தாங்க. ராஜா ராணி எப்படி அப்படிதான் பிரஜைகள் இருப்பாங்க. ராஜாவும் சரீரம் விடும்போது அந்த உடல் மேல பற்று வைக்க மாட்டாரு. அது மாதிரி பிரஜைகளும் யார் சரீரம் விட்டாலும் உடல் மேல பற்று இல்லாம மோகமே வென்ற நிலையில போயிருப்பாங்க. அந்த மாதிரி சிவபாபா எல்லாரையும் உருவாக்கி இருக்கிறார். அது இருப்பதே நஷ்ட மோக ராஜதானியாகன்ட்டு பாபா சொல்றார். ராமராஜ்யத்தில் மோகம் இருக்குது. ஆனா இங்க மாயாவுடைய ராஜ்யத்துல நமக்கு அந்த தேக அபிமானம் தான் மெயின் வியாதி. இந்த தேகம் தான் நான் நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இது எல்லாத்துலயும் மாட்டிக்கிறதுனால பற்று அதிகமா இருக்குன்றாரு. அங்கோ விகாரமே இருப்பதில்லை. ராவணராஜ்யமே அங்க இல்லை சொர்க்கத்துல. ராவணராஜ்யம் போயிடுதுன்ட்டு பாபா சொல்றாரு. ராமராஜ்யத்துல என்ன ஆகுது எதுவுமே தெரியாது யாருக்குன்றாரு. தந்தையை தவிர வேற யாரும் இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்ல முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை இந்த சரீரத்துல இருக்கும்போது கூட ஆத்மனுடையராக தான் இருக்கிறாரு. சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல வராருல, அவர் வந்து இந்த உடல் எனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல. இந்த உடல் என்னதுன்னு நினைக்கிறாரா? அப்படின்னு நினைக்கல. இந்த உடல் தான் நான் நினைக்கிறாரா? அப்படின்னு நினைக்கல. யாரோ ஒரு உடல்ல உள்ளார நுழையிறாரு. அந்த உடல்ல கொஞ்ச நேரம் இருக்காரு, ஞானத்தை சொல்றாரு, போயிடுறாரு. அது உள்ள வந்தா கூட அவர் அந்த உடல் என்னதுன்னு கூட நினைக்கிறது இல்ல. தேகி அபிமானியா ஆத்மனுடைய தான் இருக்கிறாரு. சும்மா கொஞ்ச நேரத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு போறாரு. கடனாக அல்லது வாடகை வீடு எடுத்தாலும் கூட அதிலும் கூட மோகம் இருக்கும். இப்ப ஆனா நம்மள இங்க பாருங்க, இங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்தா கூட அந்த வீட்டு மேல நமக்கு ஒரு மோகம், இது நம்ம வீடு அப்படின்னு நினைச்சுக்குவோம். வீட்டை நல்ல முறையில் ஃபர்னிஷ் வீட்டு சாமான்களால் நிரப்பிடுவார்கள் சொல்றாரு. இவருக்கோ ஃபர்னிஷ் செய்ய வேண்டியதில்லை, ஏனெனில் தந்தையோ ஆசிரியர் ஆவார் அல்லவா. இப்போ பிரம்மா பாபா உடலெல்லாம் அவர் வந்து மேக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது பிரம்மா பாபா பண்ணிக்குவார். ஆனா சிவபாபாவுக்கு எந்த அவசியம் இல்லை, அவர் அசிரி தானா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு எந்த ஒரு அலங்காரம் ஆகியவை செய்யக்கூடிய பயிற்சியே கிடையாது. அவர் ஞானத்தினால அலங்காரம் பண்றாரு. அவருக்கு உடம்ப மேக்கப் பண்றதெல்லாம் அவர் தெரியாது. இவருக்கு அழிவற்ற ஞான ரத்னங்களால் குழந்தைகளை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் தான் இருக்குது. படைப்பினுடைய முதலிடை கடைப்பற்றிய ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார்ன்ட்டு பாபா சொல்றாரு. சரீரமும் அப்பவித்திரமாகவே இருக்குது. இப்ப நம்மளோட உடல் எல்லாமே தூய்மையற்றதா தான் இருக்குது. இவருக்கு மற்றொரு புதிய சரீரம் கிடைக்கும் போது அது தூய்மையாக இருக்கும். இந்த பிரம்மா பாபா கூட இந்த உடலை விட்டுட்டு அவர் பரிசாக பறந்து போயிடுவாரு. சொர்க்கத்துல அவருக்கு புது உடல் கிடைக்கும்ன்றாரு. உச்சமயத்திலோ இது பழைய உலகமாகும், இது முடிய போகுதுன்றாரு. இதுவும் உலகத்தில் யாருக்குமே தெரியவே தெரியாது. இந்த உலகம் இப்ப முடிய போகுதுன்ட்டு யாருக்குமே தெரியாதுன்றாரு. மெல்ல மெல்ல எல்லாருக்கும் தெரிய வரும். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் இதுவோ தந்தையினுடையதே காரியமாகும்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை தான் வந்து பிரம்மா மூலமாக பிரஜைகளை படைத்து புது உலகத்தின் ஸ்தாபனை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறார்.
நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கிறீர்களா? இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம என்ன புதுசாவா இருக்கு இந்த உலகம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, புதிய உலகத்தின் ஸ்தாபனை இப்போ நடக்குது. இப்போ ஸ்தாபனை நடக்குது, அதுக்கப்புறம் நம்ம புது உலகத்துக்கு போயிடுவோன்றாரு. எனவே பிராமணர்களின் குடுமி கூட உயரத்தில் தலைக்கு மேலே தான் இருக்குது இல்லையா? பிராமணர் அந்த பிராமின்ஸே காட்டுவாங்க, குடுமி எங்கே இருக்கும்? தலைக்கு மேலே தான் இருக்கும். பாபாவிடம் நேரடியாக வரும்போது நாங்கள் இறைவனான தந்தைக்கு முன்னால் செல்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் நினைவு செய்யணும்ட்டு பாபா புரிய வச்சிருக்கிறாரு. பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி வரோம்னா சிவபாபா அவருக்குள்ளார இருக்கிறாரு, அவரு நான் நினைக்கிறேன்ட்டு நினைக்கணும். சிவபாபாவும் நிராகாரமானவர் ஆவார், அவருக்கு முன்னால் எப்படி செல்வது? எனவே அந்த தந்தையை நினைவு செய்த பிறகு தந்தைக்கு முன்னால வரணும். அவர் இவருக்குள் அமர்ந்துள்ளார் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த சரீரமோ தூய்மையற்றதாகும், அதான் உடல் தூய்மையற்றது, ஆனா ஆத்மா சைத்தன்யமானது, உயிரோட்டமானது. அதுல வந்திருக்கிறவரு பெரிய ஆத்மா, சுப்ரீம் சோல். அவரை நினைவு செய்யணும். சிவபாபாவின் நினைவில் இல்லாமல் இருந்து ஏதாவது காரியம் செய்றீங்கன்னா அது பாவம் ஏற்பட்டுருதுன்றார் பாபா. நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். பிறகு அடுத்த பிறவில் வேறு தொடர்புகள், உறவுகள் நமக்கு இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு கர்மாதீத நிலை அடைஞ்சு பாபா கிட்ட நம்ம போயிடுவோம் பரந்தாமத்துக்கு. அப்புறமா அடுத்த பிறவி நம்ம வருவோம், நமக்கு வேற உறவுகள் கிடைப்பாங்க சொர்க்கத்துல. அங்கு தேவதைகளின் மடியில நீங்க போவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல நம்ம போய் குழந்தையா பிறப்போம் தேவதைகளோட மடியில. இந்த ஈஸ்வரிய மடி ஒரே ஒரு முறை தான் கிடைக்குது, ஆனாலும் நமக்கு இந்த சங்கமேகம் கிடைக்காது இல்லையா? இங்க கடவுளோட மடியில நம்ம இருக்கிறோம். பாபா நான் உங்களுடையனாக ஆகிவிட்டேன் என்று வாயால் சொல்றாங்க. நிறைய பேர் ஒருபோதும் பார்க்க கூட இல்லை, பாபாவை பார்க்கல, மதிப்பனுக்கு வரல. இருந்தாலும் பாபா உருக்கி நினைக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க. சிவபாபா நாங்கள் உங்களுடைய மடியின் குழந்தை ஆகிவிட்டுள்ளோம் என்று எழுதுறாங்க, பாபாக்கள் லெட்டர் எழுதுறாங்க. புத்தியில் ஞானம் உள்ளது, நாம் சிவபாபாவினுடையவர் ஆகிவிட்டோம் என்று ஆத்மா சொல்லுது. இதற்கு முன்பு நாம் பதிதமானவரின் மடியில தான் இருந்தோம். நம்ம கலியுகத்துல நம்ம அம்மா அப்பா எல்லாம் தூய்மையற்றவங்க தானே, அவங்க மடியில வாழ்ந்தோம். இந்த உலகம் மனுஷங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப பாபா மடியில நம்ம வந்துட்டோம். வருங்காலத்தில் தூய்மையான தேவதையின் மடியில் செல்வோம்ட்டு பாபா சொல்றாரு. அப்படியே நம்ம புத்தியை மாத்துறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞானத்தை போட்டு போட்டு புத்தியை மாத்திட்டு இருக்கிறாரு. இந்த பிறவி கிடைத்திருக்கிறது இந்த சங்கமயுக பிராமண பிறவி கிடைக்க முடியாத பிறவி, அந்த மாதிரியான பிறவி. இது கடவுளே நமக்கு அப்பாவா வந்திருக்காரு, பிரம்மா பாபா அம்மாவா வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிறவி நமக்கு கிடைக்காது. வைரம் போல நீங்கள் இங்கு சங்கமயுகத்துல ஆகுறீங்க. சங்கமயுகம் என்பது அந்த தண்ணீரின் கடல் மற்றும் நதிகளினுடையதாக கூறப்படுவதில்லை என்றார். அதாவது சங்கமம் சொல்லுவாங்க, நதியும் கடலும் சந்திக்கிற இடம் சங்கமம் சொல்லுவாங்க. அந்த சங்கமம் கிடையாது, இங்க நதியும் கடலும் தான் சந்திக்குது. ஆனா சைத்தன்ய நதியும் சைத்தன்ய கடலும் சந்திக்கிறோம். நம்ம நதி, பாபா கடல், ரெண்டு பேரும் சந்திக்கிறது தான் இந்த சங்கமேகம். பரமாத்மா ஆத்மாவினுடைய சந்திப்பு. இரவு பகலுக்கான வித்தியாசம் கூட இருக்குது. பிரம்மபுத்திரா பெரிதிலும் பெரிய நதி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. அது கடலில் போய் கலக்குது. அது பிரம்மா பாபா இல்லையா? பிரம்மா பாபா தான் இருக்கிறதுல பெரிய நதி. சைத்தன்யமாவும் இருக்குது, இப்ப ஜடமாவும் அந்த நதி தான் பெருசா இருக்குது இந்தியால. அப்ப பாருங்க, பிரம்மா பாபா தான் அவ்வளோ ஞானத்தை கடைஞ்சிருக்கிறாரு. அவர் தான் நம்மள எல்லாரோட பெரிய நதி. அதனால அதுதான் போய் கடல்ல கலக்குதுன்றாரு. நதிகள் போய் கடலில் சேருகிறது. நீங்கள் கூட கடல்ல இருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள் ஆவீர்கள். நம்ம கூட ஞான கடல், பாபாட்ட இருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள். ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவங்க சொல்றோம் இல்லையா, நம்ம கூட ஞான நதிகள்ன்றார். ஞான கடல் சிவபாபா தான் ஆவார். அவரு தான் ஆனா கடல். நம்ம மாஸ்டர் ஞான கடல், நதி தான். பெரியதிலும் பெரிய நதி பிரம்மபுத்திரா தான் ஆகும்னு சொல்றாரு பாபா. இவருடைய பெயர் கூட பிரம்மா என்பதாக பாபா சொல்றார். கடலுடன் இவருக்கு எவ்வளவு பொருத்தம் இருக்குது. நதிகள் எங்கிருந்து வெளிப்படுகிறது என்பது கூட உங்களுக்கு தெரியும்ட்டு பாபா சொல்றாரு. கடல்ல இருந்து தான் நதிகள் வருது, கடலில் இருந்து தான் வெளிப்படுகிறது. பிறகு கடல் போய் சேர்கிறதுன்ற, அதாவது கடல்ல இருந்து அந்த மேகமா அந்த மேகத்தினுடைய தண்ணி அந்த மலை மேல போயிட்டு அது கங்கோத்ரி கிளாசியர் அந்த மாதிரி நிறைய உருவாகுது மலை மேல. அதுல இருந்து தான் அந்த நதியே வருது. அந்த கங்கோத்ரி கிளாசியர்ல இருந்து அந்த கங்காவே ஊற்றெடுத்து வருது. அப்ப கடல்ல இருந்து தான் அந்த நதியே வருதுன்றதுக்கு உதாரணம் கூட பாபா சொல்லியிருந்தார் ஒரு முறையில. அப்ப அங்க இருந்துதான் வருது, அதனாலதான் அதுல கங்கை நதி அதுல இருந்து தான் வருதுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, கடல்ல இருந்து தான் இந்த எல்லா நதிகளும் வெளிப்படுது. பிறகு கடல்லே தான் போய் கடைசியா சேர்ந்துருது. இப்ப நம்ம கூட பாபாட்ட இருந்து வெளிப்படுறோம், கடைசியா பாபாட்டே போய் சேர்ந்துடுறோம் இல்லையா? அதுதான் குறிக்குது. கடல்ல இருந்து இனிமையான தண்ணீர் எடுக்கிறாங்க, கடலின் குழந்தைகள் பின் கடலில் போய் சேர்றாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் கூட ஞான கடல் வெளிப்பட்டுள்ளீங்க. பிறகு எல்லோருமே அங்கு சென்று விடுவார்கள்னு சொல்றாரு.
நம்ம நம்ம வந்திருக்கிறோம் ஞானக்கடல் நம்ம ஞானத்தை சொல்லி சொல்லி எல்லாரும் போய் கடல்ல கலந்துருவோன்றார். நதியெல்லாம் எப்படி கடல்ல போய் கலக்குதோ அது மாதிரி நம்ம எல்லாரும் பாபா கூட போயிடுவோம். எங்க அவர் இருக்கிறார் அங்க ஆத்மாக்களாகிய நீங்க கூட இருக்கிறீங்க. அவர் பரலோகத்துல இருக்கிற பரமபிதாவின்னு சொல்றாங்க இல்லையா, அவர் பரலோகத்துல இருக்கிறார், நம்மளும் அங்க போய் தான் இருப்போம். அது நம்மளுடைய வீடு, பறந்தாம நம்மளுடைய வீடு. ஞானக்கடல் உங்களை தூய்மையாக இனிமையானவராக பார்க்கறாரு. உரப்பாக உப்பின் தன்மையாக இருக்கும் ஆன்மாவை இப்ப இனிமையாக ஆக்குறார். நம்ம எப்படி இருந்தோம், சிடு சிடுன்னு இருந்தோம் இல்லையா ஒரு காலத்துல, இப்ப நம்மளை இனிமையானவங்களா இப்ப ஆக்கிட்டு இருக்காரு. 5 விகாரங்கள் என்ற சீச்சி உவர்ப்பு உங்களிடமிருந்தே இப்ப நீங்கி போயிடுது. உப்பு மாதிரி இருந்தால உப்பு தண்ணீராக நீங்க இருந்தீங்க, இப்ப இனிமையானவங்களா ஆக்கிட்டு இருக்காரு. ஆக நீங்கள் சமப்பிரதான நிலையில இருந்து சதப்பிரதானமாக ஆகிறீங்க. தந்தை முயற்சி செய்ய நிறைய நம்மளை செய்விக்கிறார், நம்மளை முயற்சி பண்ண வைக்கிறார். நீங்கள் எவ்வளவு சதப்பிரதானமாக தூய்மையாக இருந்தீங்க ஒரு காலத்துல. நம்ம தான் தேவதையாக இருந்தோம், தூய்மையான ஆத்மாவா இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா சொர்க்கத்துல நம்ம இருந்த இடம் சொர்க்கம். ஆனா இப்ப எப்படி ஆயிட்டோம், எங்க கிடக்கும், நரகத்துல. நீங்கள் முற்றிலும் இப்ப சீச்சி ஆகிட்டீங்கன்றாரு. ராவணன் உங்களை என்னவாக ஆக்கியுள்ளான். அந்த மாயா தான் நம்மளை இப்படி ஆயிடுச்சு. மற்றவங்கள பார்த்து இப்படியே ஒருத்தவங்களை பார்த்து நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம். எல்லாத்தையும் பார்த்து கத்துக்கிட்டு இதே மாதிரி ஆயிட்டோன்றாரு. பாரதத்தில் தான் வைரம் போன்ற விலைமதிக்க இயலாத பிறவி என்று பாரப்படுகிறதுன்றாரு. நீங்கள் சோழிகளுக்கு பின்னால் ஏன் குழம்பி போகிறீங்கன்ட்டு பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம இந்த பணம் பின்னாடி ஓடாதீங்கன்றார். இந்த பணம்லாம் தேவையில்லை, எல்லாம் மண்ணோட மண்ணா போக போகுது. அந்த பணத்துக்காக ஏன் குழம்பி ஓடுறீங்கன்றார். சோழிகள் கூட அதிகமாக வேண்டுமா என்ன, பணம் அதிகமா வேண்டும். அந்த கலியுகத்துல எல்லாம் அழிய போகுது, அதிகமா வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்றார். வேலைகள் சட்டென்று புரிஞ்சுக்குவாங்க இந்த ஞானத்தை. செல்வந்தர்களோ இப்போது எங்களை பொறுத்தவரை இங்கேயே சொர்க்கம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், வாங்க சொர்க்கத்துக்கு போகலாம் ஞானம் சொல்றோம். அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போறாரு, சிவன் வந்திருக்காரு ஞானத்தை சொல்லி சொர்க்கத்துக்கு கூட்டு போறாருன்னா எங்களுக்கு இங்கேயே சொர்க்கம் இருக்குன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பணத்தின் பின்னாடி போறாங்க. சோழிக்கு பின்னாடி போறவங்கள நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போக முடியாது. யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே இப்போது சோழி போன்ற பிறவி ஆகும் என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப மனுஷங்க எல்லாம் எது பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சோழி மாதிரி இப்ப பிறவின்ட்டு பாபா சொல்றாரு. நாமும் அது போலதான் இருந்தோம். இப்போது பாபா நம்மை என்னவாக ஆக்குகிறார். லட்சியம் நோக்கமோ ஏம் ஆப்ஜெக்ட் கூட நமக்கு இருக்கிறது அல்லவா. நாம் நரன்ல இருந்து நாராயணாக ஆகிறோம். பாரதம் இப்போது சோழி போல ஏழையாக இருக்கிறது அல்லவா. சேம் பாரதவாசிகள் அறிந்துள்ளார்களா என்ன. நீங்கள் எவ்வளவு சாதாரண அபலைகளாக இருக்கிறீங்க. யாராவது பெரிய மனிதராக இருக்கிறார் என்றால் அவருக்கு இங்க அமர்வதற்கு மனமே விரும்பாதுன்னு சொல்றாரு. இந்த ஏழைகள் தான் இங்க ஞானத்தை கேட்பாங்க. ரொம்ப பெரிய பெரிய விஐபி அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் உட்காரவே பிடிக்காதுன்றார். எங்கு பெரிய பெரிய மனிதர்கள் சன்னியாசி குரு ஆகியோர்கள் இருப்பார்களோ அங்க இருக்கும் பெரிய பெரிய சபைகளுக்கு அவங்க போவாங்கன்றார். அதாவது இங்க நம்ம சாதாரணமா இருக்குமா, நம்ம கிட்ட ஞானம் கேட்கறது அவங்களுக்கு பிடிக்காது. சாதாரண மாதாசு ஞானத்தை படிக்கிறாங்கன்னா அதை கேட்க பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய சன்னியாசிகள் குரு அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுதான் ஞானம்னு சொல்லிட்டு அங்க போயிடுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நான் அந்த சாதாரண மாதாஸ் மூலமா தான் அந்த அவங்க தலையில தான் அந்த ஞான கலசத்தை வைக்கிறேன். நான் ஏழை பங்காளன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை சொல்றாரு, ஏழைகளுக்கு தான் இந்த ஞானத்தை நான் கொடுப்பேன்றாரு. இப்ப ஏழையா இருக்கிறவங்கள நான் பெக்கர் டு பிரின்ஸ் ஆக்கிறேன், ராஜாவாக்கிடுவேன்றாரு. பகவான் ஏழைகளை பாதுகாக்கிறார் என்று சொல்றாரு. நாம் எவ்வளவு செல்வந்தராக இருந்தோம் என்பதை நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது மீண்டும் நம்ம செல்வந்தராக ஆகிட்டு இருக்கிறோம். நீங்கள் கோடான கோடீஸ்வரர் ஆகுறீங்கன்ட்டு பாபா எதுவும் செய்கிறார். அங்க அடித்தடி எதுவுமே ஆவதில்லை. இங்க பாருங்க, கலியுகத்துல அடித்தடியெல்லாம் நடக்குது. அங்க சொர்க்கத்துல அடித்தடியே இருக்காது. இங்க பாருங்கள், பைசாவுக்கு பின்னாடி எவ்வளவு அடித்தடி நடக்குது. பைசாவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு லஞ்சம் கிடைக்கிறது. பைசாவோ மனிதர்களுக்கு வேண்டும் அல்லவா. பாபா நம்முடைய பொக்கிஷத்தை நிரம்பியதாக இப்ப ஆக்குறார் என்பது குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அரை கல்பதற்கு எவ்வளவு செல்வம் வேண்டுமோ அவ்வளவு இப்ப பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஞானத்தை படிச்சு புத்தியில நிரப்பி அரை கல்பத்திற்கான செல்வத்தை எடுத்துட்டு போங்கன்றார். ஆனால் புருஷார்த்தம் முழுமையாக செய்யுங்க, கவனக்குறைவாக இருக்காதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்க என்று சொல்லப்படுகிறது அல்லவா. தந்தையை பின்பற்றுங்கள், அப்போது இது போல நீங்க ஆவீங்க. நரனிலிருந்து நாராயணன், நாராயணிலிருந்து லட்சுமி மிகவும் பெரிய தேர்வாகும்ட்டு பாபா சொல்றாரு. இது சிறிதளவு கூட இப்ப அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை ஸ்ரீமத் அளிக்கிறார், எனவே அதன்படிதான் நீங்க நடக்கணும். பாபா இப்ப ஸ்ரீமத்தை கொடுக்கிறார், உயர்ந்த வழி காட்டுறார், அதுபடிதான் நம்ம நடக்கணும். அலட்சியமா இருக்கக்கூடாதுன்றாரு. சட்டங்கள் நியமங்கள் ஆகியவற்றை மீறக்கூடாது. பாபா இதுதான் சட்டம் இதுதான் நியமம்னு சொல்றாருன்னா அதை மீறக்கூடாதுன்றாரு. ஸ்ரீமத் மூலமாக தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக ஆகிறீங்க. ஸ்ரீமத் மூலமா தான் நம்ம சிறந்தவர்களாக ஆகணும். குறிக்கோள் மிகவும் பெரியதாகும்ட்டு பாபா சொல்றார். தங்களுடைய தினசரி சார்ட்டை வைங்க. அன்னைக்கு கூட சொன்னார்ல,
சார்ட் வைங்கன்னு சொன்னார். சம்பாதித்தேனா இல்லை நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டேனான்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. முழு நாளும் நான் துக்கம் கொடுக்கல தானே, நான் ஏதாவது தவறு பண்ணனா, 5 விகாரத்தில் ஏதாவது போனேன்னா அப்படின்ட்டு நோட் பண்ணுங்கன்றாரு. அப்போ அதை வந்து நீங்கள் உணரும் போது, ரியலைசேஷன் பண்ணும்போது தான் அதை மாற்றிக்க முடியும். அதை பாபாட்ட சொல்லும் போது தான் அதை நீங்கள் இங்கேயே சரி பண்ணிக்க முடியும். இல்லைன்னா தர்மராஜ்புரியில் போய் தண்டனை அடையணும். தந்தையை எவ்வளோ நினைவு செய்தேன்ட்டு எழுதுங்கன்றார். எத்தனை பேருக்கு வழி சொன்னேன், எவ்வளோ பேருக்கு நான் வந்து ஞானத்தை சொல்லி புரிய வச்சேன். குருடர்களுக்கு கைத்தடி நீங்க ஆவீர்கள் அல்லவான்றார். நம்ம தான் எல்லாருக்கும் சொல்லணுன்றார். உலகத்துல எல்லாம் கண்ணு இல்லாதவங்களும் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆத்மான்ற கண்ணு திறக்காதவங்களா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2 கண்ணு இருந்தாலும் 3வது கண் திறக்கப்படலை, குருடர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கைத்தடி ஆகணுன்றார். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் இப்ப கிடைச்சிருக்கிறதுன்னு சொல்றாரு. நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, நம்ம இப்ப குருடரா இல்லை, இப்ப நம்ம ஞான கண் திறந்துருச்சுன்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே 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 பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி தந்தை இனிமையாக இருக்கிறாரோ அதே போல இனிமையானவராக ஆகி அனைவருக்கும் இப்ப சுகம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு முறையற்ற செயலையும் செய்யக்கூடாது. உத்தமத்திலும் உத்தமமான நன்மையின் காரியமே இப்ப செய்யணும். 2வது பாயிண்ட், சோழிகளுக்கு பின்னாடி போய் குழம்பிடக்கூடாது, துக்கம் அடையக்கூடாது. புருஷார்த்தம் செய்து தங்கள் வாழ்க்கையை வைரம் மாதிரி ஆக்கி கொள்ள வேண்டும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், நிச்சயம் என்ற கால் உறுதியாக வைக்கக்கூடிய சதா நிச்சய புத்தி கவலையற்றவர் ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. அனைத்தையும் விட மிகப்பெரிய நோயே கவலை தான்றாரு. கவலைப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் சரியாகாது. இருக்கிற உடம்புல இருக்கிற பல நோய் வந்துடும். கவலை பெரிய நோயே கவலை தான்றாரு. இதற்கான மருந்து மருத்துவர்களிடமே கிடையாதுன்றாரு. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் உங்க உடம்புல இருக்கிற நோய் சரியாகும். கவலையானவர்கள் எவ்வளவுதான் பிராப்திகளின் பின்னாடி ஓடினாலும் பிராப்தியானது முன்னாடி தான் ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு கிடைக்காதுன்றாரு. ஆகையால் நிச்சயம் என்ற கால் சதா உறுதியாக இருக்கணும். இப்ப பாபாவை நம்பிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் கவலைப்படுறீங்கன்ற? நிச்சயம் என்ற கால் சதா உறுதியாக இருக்கணும். சதா ஒரே பலம் ஒரே நம்பிக்கை என்ற கால் உறுதியாக இருந்தால் வெற்றி உறுதின்றாரு. எனக்கு ஒரு பாபா தான், அவர் தான் என்னுடைய பலம், அவர் தான் என்னுடைய நம்பிக்கைன்ட்டு அந்த கால் அந்த உறுதி நம்பிக்கை வந்து உறுதியா இருக்கும் போது உங்களுக்கு வெற்றி உறுதியான வெற்றியாளர்கள் சதா கவலையற்று இருப்பாங்க. போன கல்பத்திலையும் நான் தான் ஜெயிச்சேன், மாயை வென்ற ஆத்மா, உலகை வென்ற ஆத்மாவா நான் தான் போனேன், பாபா நினைவுல சரீரம் விட்டேன், அதுதான் வெற்றி இல்லையா? உறுதியான வெற்றியாளர்கள் அவங்க தான் சதா கவலையற்று இருப்பாங்க. மாயை நிச்சயம் என்ற கால்களை அசைப்பதற்காக விதவிதமான ரூபத்துல வரும்ன்றாரு. வரும், அது வந்து வேரூன்றி போயிருக்கும். தேக அபிமானம் எல்லாமே நமக்கு வந்து 63 ஜென்மமா ஆத்மால இந்த தேக அபிமானம் ஸ்டோர் ஆயிருக்குது. அது வேரூன்றி போயிருக்கு இல்லையா? அது எல்லாம் விதவிதமான ரூபத்துல வரும். நமக்கே தெரியாது நமக்கு இந்த பலகீனம் இருக்கா, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பயப்படுவோமா, இந்த விஷயத்துல நம்ம வீக்கா அப்படின்றது நமக்கே தெரியாது. அது வரும்போது தான் தெரியும். விதவிதமான ரூபத்துல மாயா வரும்னு சொல்றாரு. வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிடுங்கன்றார். ஆனால் மாயை அசைந்து விட வேண்டும். அது நம்மளை பார்த்து அசைஞ்சிடணும். உங்களது நிச்சயம் என்ற கால அசைவில்லை எனில் கவலையற்றவர் என்ற வரதானம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க என்னதான் மாயா உங்களை அசைச்சாலும் நீங்க அசையாதவரா ஆகணும். அங்கதன் மாதிரி அசையாம அந்த காலத்துக்கு அசையாம வச்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட நிச்சயம் என்ற கால அசையாத போது நீங்க கவலையற்றவர் என்ற வரதானம் உங்களுக்கு கிடைச்சிரும்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன், ஒவ்வொருவரின் விசேஷத்தாவை பார்த்து கொண்டே சென்றால் விசேஷ ஆத்மா ஆகிடுவீங்க. நம்ம இப்போ எல்லாருக்கூடயும் பழகிறோம் இல்லையா? அவங்களுடைய விசேஷத்தாவை நம்ம பார்த்துக்கிட்டே போகணும். அவங்கள்ட்ட என்ன நன்மை இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டே போனால் நம்மளும் வந்து விசேஷ ஆத்மாவா ஆகிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை, சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவியாகுங்கள். கோபியர்களாகிய உங்களுக்கு சரீரத்தில் சர்வ சம்பந்தத்தின் சுகம் தந்தையிடமிருந்து அடைபவர்கள் மற்றும் மூழ்கி இருப்பவர்கள். நம்ம கோபியர்கள் நம்மளுடைய சரித்திரத்துல என்ன இருக்குன்னா, நம்ம பாபாவோட சர்வ சம்பந்தத்திலையும் சுகம் அடைகிறோம். அவரை அப்பாவா அம்மாவா மகனா எல்லா உறவாவும் நினைச்சு மூழ்கி இருக்கிறோம் இல்லையா? அதாவது சர்வ சம்பந்தத்தின் அன்பில் மூழ்கி இருப்பவர்கள் என்று நம்மளை பத்தி பாடப்பட்டிருக்குது. அந்த கோபியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிருஷ்ணரோட அன்புல மூழ்கி இருந்தாங்க. அவங்க புல்லாங்குழலிசில மயங்கிட்டாங்க, அவரையே சர்வ சம்பந்தமா நினைச்சு உருகிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்குது சாஸ்திரத்துல. அது நம்ம தான் இப்ப பாபாவோட நம்ம வந்து சர்வ சம்பந்தத்திலையும் மூழ்கி இருந்திருக்கிறோம். அன்புல மூழ்கி இருப்பவர்கள் பாடப்பட்டிருக்குது. மிக அன்பானவர்களை சந்திக்கும் போது அந்த அன்பு சந்திப்பில் இந்த வார்த்தை தான் இருக்குமா, ஒருவருக்கு ஒருவர் கலந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு பிடிச்சவங்கள நம்ம சந்திக்கிறோம்னா வார்த்தையே வராது.
அவங்க கூட அப்படியே இப்போ இருக்கிறதே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒருவர் கலந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது இருவரும் ஒன்றாகிட்டாங்கன்ட்டு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி பாபா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 5000 வருஷம் கழிச்சு நம்ம சந்திச்சிருக்கிறோம் இல்லையா, அவரோட அன்புல நம்ம மூழ்கிட்டோம், கலந்துட்டோம். இதை தான் ஜோதியோட ஜோதி கலந்துட்டாங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக தந்தையின் அன்பில் மூழ்கி விட்டீர்கள், அதாவது தந்தையின் சொரூபமாகவே இப்போ ஆகிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் கூட அவரையே நினைச்சுக்கிட்டு அவர் கூட அன்புல மூழ்கி இருக்கும்போது அவர் மாதிரியே நம்மளும் ஆயிடுவோன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.